நிறைய பேர் வந்து கறிப்போலும் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எதில் மிக்ஸ் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொஸ்டின் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி இன்பாக்ஸ்லேயும் சரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ நான் நைட்டே வந்து ஊற வச்சுருவேன் கோகனட் மில்கில். மார்னிங் இருந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு சமையல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிக்க போயிடுவேன். சைனஸ் பிரச்சனை சளி பிடிக்கும் அப்படின்னா நெல்லிக்காய் சாறு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து செய்யாது, அதனால நான் கோகனட் மில்க் எடுத்துருக்கேன். கோகனட் மில்க் வந்து நம்ம முடிக்கும் வந்து நல்லது. நிறைய பேர் கோகனட் ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, தெரியுதான்னு தெரியல. இந்த கலரில் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும் அந்த ஆலோவேரா ரெசின் கறிப்போலம். இதை வந்து நான் தலைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளவுஸ் போடணுமா அப்படிலாம் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் பண்ணாது. நல்லா ஸ்கால்ஃபில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்படி ரிப்பீட்டடாக சொல்கிறேன், இது ஹேர் டை கிடையாது. உங்கள் முடிக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு நியூட்ரிஷன். இந்த முடி பிரச்சனை எல்லாத்துக்குமே சால்வ் ஆகும். உங்களுக்கு முடியல என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதை க்யூர் பண்ண ஹேருக்குமே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டேன். இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இதை நீங்கள் 1 hour 1.5 hours உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கு வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. நான் இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே தான் விட்டுட்டு நான் குளிக்க போகிறேன். ஓகேங்க. ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. மைல்டு ஷாம்பாக வந்து இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். ஹெவி ஷாம்பு வேணாம். அப்படி நீங்கள் ஹெவி ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இந்த கறிப்போலம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது.